அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, சிறுவர் சிறுமியர்களை சீரழித்து அவங்கள தப்பான பாதைக்கு கொண்டு செல்வதில் இந்த இன்ஸ்டாகிராம் என்கிற ஒரு செயலி முக்கியமான இடத்தை வகிக்கிறது என்பதை நம்ம பரவலாக பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இது எந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு என்று கேட்டால், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 40 மாநிலங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மேட்டா நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டு இவர்கள் சிறுவர்களை எல்லாம் மூளைச்செலவு செய்கிற மாதிரி, சிறுமிகளை எல்லாம் மூளைச்செலவு செய்கிற மாதிரி அவங்களுடைய ப்ரோக்ராம்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான அந்த ப்ரோக்ராமுடைய அமைப்பே லாகிறதுன்னு எப்படி இருக்குது என்று கேட்டால், சிறுவர்களை மனசை கெடுக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிடுறாங்க. பொய்களெல்லாம் உண்மைன்னு நம்பிடுறாங்க, உண்மையெல்லாம் பொய்ன்னு நம்பிடுறாங்க. அதுக்கெல்லாம் காரணமாக இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கிற காரணத்தினால அதுக்கு தடை செய்யணும், அதுக்கு பெரிய நடவடிக்கைகளும் கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்ட உடனே இந்த நிறுவனத்துக்காரன் என்ன செய்கிறான்னா, வழக்கு போட்டு தீர்ப்பளித்தா என்ன ஆகும், பெரிய பல லட்சம் கோடிகள் கொடுக்க வேண்டி வந்துடும். அப்படிங்கிற காரணத்தினால இந்த 40 மாநிலங்கள்லையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. யார்? இந்த இன்ஸ்டாகிராம் நடத்தக்கூடிய மேட்டா நிறுவனம் இருக்குது இல்லையா, ஃபேஸ்புக், ரெண்டு அவங்க தான். அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி உங்கள் கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம், சிறுவர்களை நாங்கள் ஏமாத்துகிற மாதிரியான என்ன விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்களோ அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், இனிமேல் உள்ளதில் அதுவும் வராது. அந்த இன்ஸ்டாகிராமில் பெற்றோர்களுடைய கண்ட்ரோலில் தான் அது இயங்குற மாதிரி நாங்கள் கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநில அரசாங்கள்கிட்டையும் விளக்கம் கொடுத்து மன்னிப்பு கேட்டுட்டு நீதிமன்றத்தில் வாலண்டியராக என்ன செய்கிறான்னு கேட்டால், நாங்கள் அதுக்கு ஃபைனை கட்டிடுறோம்னு சொல்லி 162 கோடி ரூபா, இல்லைன்னா அது வழக்கு நடந்திருந்தால் லட்சக்கணக்கில் கட்ட வேண்டி வந்துடும். இவன் அந்த மாநில அரசாங்கங்களை சரி பண்ணி கட்டிட்டாங்க. அப்போ என்ன விஷயம்னு கேட்டால், இந்த இன்ஸ்டாகிராம் என்ற அந்த செயலி அதை உலகத்துக்கு தந்தான்ல, அந்த நாட்டில் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. நம்மளை விட்டுரும், அமெரிக்காவில் தானே இதை கண்டுபிடி தர்றாங்க. அந்த அமெரிக்காவில் உள்ள மாநிலங்கள்லாம் 40 மாநிலங்கள் சேர்ந்து இது ஒரு மோசமான ஒரு செயலி, இதுக்கு பிள்ளைகளைய சிறுவர்கள் அடிமையாக்கிட்டோம் என்று சொன்னால் அவன் தப்பாக அன்றைக்கி ஆட்சி மாற்றங்களே நடந்துட்டு புரட்சி நடக்க காரணம் அது எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமை வச்சு தான் என்ன செய்கிறது. இலங்கையில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், பங்களாதேஷ் சம்பவமாக இருக்கட்டும், நேபாள சம்பவமாக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக அந்த பில்டப் கொடுத்த காரணத்தினால தான் சிறுவர்கள் மூளை செலவு செய்யப்பட்டு உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் சித்தரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க சிந்தனையற்றவர்களாக ஒரு சமுதாயம் உருவாகும். அதுக்கு இது காரணமாக இருக்குங்கிறது அவன் கண்டுபிடிச்சி தடை செஞ்சுட்டான். ஆனால் தடை செஞ்சாலும் அவன் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் அதை கடைப்பிடிப்பான். நல்லா கவனிக்கணும். இந்த விதிமுறைகள் சொல்கிறான்ல, சிறுவர்களை நாங்கள் பாதிக்காமல் செய்வோண்டு, அது உள்ளதுக்கு அப்படி ப்ரோக்ராம் வடிவகத்துக்குருவான். உங்கள் நாட்டில் அது செய்யமாக இருந்தால் இங்கே உள்ள அரசாங்கங்கள் அதுக்கு என்ன கடுமையான ஒரு நிலைப்பாடை எடுக்கணும். பல மேற்கத்திய ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் எல்லாம் டோட்டலாகவே தடை செஞ்சுட்டாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் செயலிக்கு இப்போ 15 வயசுக்கு கீழே உள்ள பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான ஒரு விதிமுறைகள்லாம் சட்டமாக்கிட்டாங்க. அதனால் இங்கே உள்ள அரசாங்கம் விழித்து கொள்ளலை என்று சொன்னால் அடுத்த ஜெனரேஷன் நாசமாக போயிடும். அந்த ரீல்ஸுகளை பார்த்து என்ன செய்கிறான், நிஜம் நம்பி சிந்தனை மழுங்கி போன ஒரு சமுதாயமாக இருக்கிறார்கள். அதுபோக அது இந்த நாடு செய்வதற்கு முன்னாடி நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், உங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய ஃபோன்களில் இந்த இன்ஸ்டாகிராமை வைக்காதீங்க. இருந்தால் கூட அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க. வீடுகளில் பிள்ளைகளையும் பயன்படுத்தக்கூடாது, நாமளும் பயன்படுத்தக்கூடாது. இது மாதிரி ஒரு போதை தரக்கூடிய ஒரு உள்ளது மகா டேஞ்சரை யார் சொல்கிறா? இதை ஆஸ்திரேலியாவில் தடை செய்கிறாண்டா என்ன காரணம்? அமெரிக்காவோட 40 மாகாணங்களில் இதுக்கு எதிராக வழக்கு போடுறாங்கன்னா என்ன காரணம்? பார்க்குறான் பிள்ளைகள்கிட்ட என்னால் தலைகளை மாறி போயிருக்கிறது. ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவாகி கொண்டிருந்தவங்க இது மாதிரி பேய் அடித்த மாதிரி என்ன செய்கிறான், ஒரு சமுதாயமாக உருவாகி இருக்கிறாங்க. எந்த ஒரு உண்மையும் விளங்க மாட்டேங்கிறாங்க என்றெல்லாம் அந்த சிறுவர் சிறுமிகளை பற்றி ரிப்போர்ட்லாம் வந்த பிறகு தான் இப்படி ஒரு நிலைப்பாட்டை அந்த அரசாங்கம் எடுக்கிறது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை நம்ம அரசாங்கம் எடுக்காதுன்னு தெரியலை. அவன் எடுக்கிறானோ இல்லையோ, இன்ஸ்டாங்கிற அதுக்குள்ளே நுழைவதை நமக்கு விளையாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவீங்க. உங்கள் பிள்ளைகள் மடையனாத்தான் இருப்பான். இன்ஸ்டாவில் நுழைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் வதந்தியை நம்புறவனாக, அந்த பொய்களை பற்றி பேசுகிறோம்ல, இந்த பொய்களை எல்லாம் மெய்யின்னு நம்புறதுக்குரிய அம்புட்டு வேலையை அந்த இன்ஸ்டாவில் செய்கிறாங்க. அதனால் அந்த இன்ஸ்டாகிராம் என்பதில் இருந்து முற்றிலுமாக நம்ம வெளியேறுவது தான் பிள்ளைகளை பாதுகாப்பதற்குரியது.
நீங்கள் பிள்ளைகளையும் பயன்படுத்த விடக்கூடாது, நம்மளும் பயன்படுத்தக்கூடாது. அதில் எந்த செய்தி வந்தாலும் சரி, அதில் நன்மையை விட தீமை தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்பதை கவனித்து அதிலிருந்து விலகிக் கொள்வதன் மூலமாக நம்முடைய தலைமுறையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.